ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். அப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு சுண்டல் தான் பண்ண போகிறோம். சுண்டல் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல். அப்போ நமக்கு இதை வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்தாச்சு. நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்தாச்சு. நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. இனி நமக்கு இது குக்கர்லேக்கு மாட்டலாம். இந்த மாதிரி ஒரு குக்கர்லேக்கு இந்த கடலையை வந்து மாட்டலாம். நம்ம குக்கர்லேக்கு மாற்றியாச்சு. இனி இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கூடி இப்போ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இனி இதுலேக்கு நமக்கு பொடி உப்பு போடாமல் கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு எந்த அளவுக்கு தேவையாக இருக்குது அந்த மாதிரி தேவைக்கேற்ப உப்பு போட்டு ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ 4 விசில் எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட குக்கரெல்லாம் விசிலெல்லாம் போயாச்சு. இனி நமக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நல்லா வெந்தாச்சு. கடலையெல்லாம் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. நமக்கு வந்து தண்ணி வடிகட்டி எடுத்துடலாம். தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சு எடுத்தாச்சு. இனி அடுத்தது வந்து நமக்கு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். 1/2 ஸ்பூனு கடுகு எடுத்திருக்கேன். 4 வற்றல் மிளகாய் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பெரிய சைஸ் இஞ்சி இதே போல் சதைச்சி வச்சுருக்கேன். நல்லா பொடியை சதைச்சி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுன்னு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் அதிகம் எடுத்துக்கக்கூடாது. ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது. ஒரு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ஊற்றினா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு ஊற்றினா போதும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சவுடன் வற்றல் மிளகா போட்டுக்கலாம். அது வந்து லைட்டாக இலக்கி விட்டதுக்கப்புறம் சதைச்சி வச்சுருக்கிற இஞ்சி போட்டுக்கலாம். அது வந்து நல்லா ஸ்மெல் வர்ற அளவுக்கு வணக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அது வந்து நல்லா வணங்கியாச்சு. இனி நமக்கு வேக வடித்து வச்சுருக்கோம் தண்ணி வடித்து வச்சுருக்கோம் கொண்டக்கடலையை இதிலேக்கு ஆட் பண்ணலாம். நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து வந்து தேங்காய் துருவல் வந்து இதுக்கு மேலே ஆட் பண்ணலாம். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு அந்த இஞ்சி தேங்காய் அதோட ஸ்மெல்லெல்லாம் தேங்காய் ஒன்று வாடணும். அந்த பச்சையாகவே அப்படியே போட்டுக்கக்கூடாது. ஏன்னா அது வலிச்சு போயிடும். அதனால் தேங்காய் வந்து நல்லா வாடணும். அப்போது இவ்வளோ தான் நம்மளோட கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. 4 மணிக்கு குழந்தைகளுக்கு வயசானவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்நாக்ஸாக நமக்கு சாயந்தரம் நேரம் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் சமைச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.